வணக்கம். ஜனவரி 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுஎஸ்ஏவுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். எதிர்பார்த்த மாதிரியே சில நாடுகள் மீது அவர் வரி விதிப்பார்ன்றதான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க செய்தியில். இப்போ மறுபடியும் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. கனடா மற்றும் மெக்சிகோ மீது 25% வரி பிப்ரவரி மாதத்தில் அவர் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் சைனா மீதும் அவர் வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எவ்வளவு போன்ற தகவல் எதுவும் இல்லை. அதே போல் இந்தியா பற்றியும் எந்த பேச்சும் நேரடியாக இல்லை. முன்ன இந்தியா மீதும் அவர் வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பதவியேற்றதற்கு பிறகு இந்தியான்னு குறிப்பிட்டு சொல்ல, ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் மீது வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகள்ல இந்தியாவும் ஒரு அங்கமா இருக்கிறாங்க. பாரிஸ் கிளைமேட் ட்ரீட்டிலிருந்து யூஎஸ்ஏ விலகுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வேறு நாடுகளுக்கு இப்போ ஃபண்டிங்கும் போகாது. இந்த கிளைமேட் ட்ரீட்டி சம்மந்தமாக அவங்க ஃபண்டிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க போல தெரியுதுங்க. ஸோ யூஎஸ்ஏ மக்களுடைய வரி பணம் அங்கே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே போல் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்தும் அவங்க வெளியேறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அடுத்த 12 மாதத்தில் ஒட்டுமொத்தமாக வெளியேறாங்க. அதே போல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கும் நிறுத்த போகிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ். எவ்வளோ ஃபண்டிங் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்தத்தில் 18% கான்ட்ரிபியூஷன் வந்து யூஎஸ்ஏலேருந்து வருது. ஸோ அது முற்றிலுமாக நிறுத்தப்படும் அடுத்த 12 மாதத்திற்குள்ளார. இந்தியாவில் ஒயிட் குட் செக்டருக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் சில கம்பெனிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அரசு. என்டிடிவியில் ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஏசி எல்இடி செக்ஷனில் பார்க்கும்போது 18 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே மானியம் வழங்குவதற்கு. அதில் சில கம்பெனிகளுடைய பேர்கள் என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. வோல்டாஸ், லியூமேக்ஸ், யூனோ மிண்டா 18 நிறுவனங்கள். அதில் சிலது தான் இது. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா மற்றும் ப்ளூ ஸ்டார் கிளைமாடெக் லிமிடெட். சீமென்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இர்கான் இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் 210 கோடி ரூபாய்க்கானது வெஸ்ட் பெங்கால் மற்றும் சிக்கிம் மாநிலத்தில். வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சுப்ரீம் கோர்ட் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பாம்பே ஹைகோர்ட்லேயே அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்தது. ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்காங்க. என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு இப்போ ரீஃபண்ட் வழங்கணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 1128 கோடி ரூபாய் வோடஃபோன் ஐடியாவுக்கு டாக்ஸ் ரீஃபண்ட் வழங்க வேண்டும்ன்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இந்துஸ்தான் யூனிலிவர் Q3 ரிசல்ட்ஸ்க்கான ப்ரிவ்யூ என்டிடிவி ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்லன்றது. கன்சாலிடேட்டட் வருவாய் எதிர்பார்ப்பது 15,791 கோடி ரூபாய். விலை உயர்த்தியதற்கு காரணமாக தான் இந்த 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 2,657 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி தரப்பு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய புது பைக் அறிமுகம் செய்யறாங்க. அதோடைய அசம்பிளி லைனை துவங்கி இருக்கிறாங்க. நேற்று ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து அதோடைய ஒரு புகைப்படமும் வெளியிட்டிருந்திருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட். சிப்லா தரப்பு அப்டேட் இருக்கு. கோவா ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருந்திருக்காங்க. அது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. விரைவில் சரி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க சிப்லா. லேண்ட்மார்க் காசு தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு JSW MG மோட்டார் இந்தியா கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குதுங்க. MG செலக்ட் டீலர்ஷிப்பை அகமதாபாத் மற்றும் கொல்கத்தாவில் அவங்க திறக்க இருக்கிறாங்க. லேண்ட்மார்க் காஸ். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் புது கடையை திறந்திருக்கிறாங்க அம்ரிஸ்டரில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 388 கடைகள் இருக்குது. பேடிஎம் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 535. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 40% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா. மெக்வேரி தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸ் 730 ரூபாய். ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 850 ரூபாய். வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய கம்பெனிக்கு JP மார்கன் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 650. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ, ஆரோக்கிய பால் நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்க ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. 233 கோடி ரூபாய்க்கு மில்க் மந்த்ரா டைரி ஒடிசா மாநிலத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. 100% ஸ்டேக் வாங்குறாங்க. அங்கே ஒடிசா மாநிலத்தில் மில்கி மூ அப்படின்ற பிராண்டில் இது விற்பனை செய்யப்படுது. ஆரம் ப்ராப்டெக் குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6,458 லட்சம் ரூபாய்.
போன வருடம் இதே காட்டில் 5731 லட்சம் ரூபாயாக இருந்திருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 852 லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. போன வருடம் இதே காட்டில் 2132 லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. எம்சிஎக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் 160 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 5.4 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 301 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. பாரத் டைனமிக்ஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1370 1450 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். ஜொமேட்டோ ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நேற்று க்ளோசிங் 241 இருந்தது. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 320, இப்போ கொடுத்துருப்பது 290. பேங்க் ஆஃப் அமெரிக்கா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 375 ரூபாய். யூபிஎஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 320 ரூபாய். சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 400 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து 66% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பர்ன்ஸ்டைன் தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோக்கு. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 315 310 குறைச்சிருக்கிறாங்க. பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க முன்னே நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய டிராக்டர் கம்பெனி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. புது காம்பனன்ஸ் உற்பத்தி செய்ய போகிறாங்க அப்படின்றது. அது குறித்தான அப்டேட். அந்த உற்பத்தியை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த கஸ்டமர் ஏற்கனவே ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டாங்க. ட்ரையலில் உற்பத்தி செய்ய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காம்பனன்ஸ்ன்ற பட்டியலையும் கொடுத்துருக்காங்க பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 725. முந்தின க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் 13% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்தது. நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஓபராய் ரியாலிட்டி 8% வீழ்ச்சியை பார்த்தது. சன்டெக் ரியாலிட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 11% அதிகரித்தது. எல்என்டி ஃபினான்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% நெகட்டிவ், 2% பாசிட்டிவ். ஜேஎன்கே பேங்க் 3% வீழ்ச்சியை பார்த்தது. எம்சிஎக்ஸ் 11% வீழ்ச்சியை பார்த்தது இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.